தற்போதைய அண்மைச் செய்தி. திருவண்ணாமலையில் திமுக கொடிக்கம்பம் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவன் படுகாயமடைந்ததால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் திமுக கொடிக்கம்பம் விழுந்து மாணவன் படுகாயமடைந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக சாலையின் இருபுறங்களிலும் அத்துமீறி அமைக்கப்பட்ட திமுக கொடிக்கம்பங்களால் தற்போது ஏற்பட்ட விபத்து குறித்தான அண்மைச் செய்தி. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி சாலைகளில் கொடிக்கம்பங்கள் அமைக்கும் திமுகவினரால் பொதுமக்கள் கடும் பாதிப்புகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருகிறார்கள். திமுகவினரின் அராஜகத்தால் தொடரும் அசம்பாவிதங்கள் குறித்த அண்மைச் செய்தி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் திருவண்ணாமலையிலிருந்து விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். தற்போது திமுகவினர் கட்டிய கொடிக்கம்பத்தால் தலையில் பலத்த காயமடைந்த மாணவன் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? இது குறித்து பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன? விரிவாக பதிவிடலாம். வணக்கம் சூர்யா. நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவு திருவண்ணாமலைக்கு வருகை தந்தார். அவரை வரவேற்பதற்காக தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவவேலு திருவண்ணாமலை மாநகர் முழுவதும் எந்த அனுமதியும் இல்லாமல் சாலையின் இருபுறங்களிலும் பேனர்கள், வணிக வளாகங்களில் மீது கட் அவுட்டர்கள், பிளக்ஸ் பேனர்கள், திருவண்ணாமலையை இணைக்கக்கூடிய 9 சாலைகளிலும் அலங்கார வளைவுகள், தோரணங்கள் பொதுமக்களுக்கு வாகனம் ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாநகராட்சியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள வருகை தரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்பதற்காக திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் சாலையில் இருபுறங்களிலும் கொடிக்கம்பங்கள் நட்டு வைத்துள்ளார். இதனால் திருவண்ணாமலை அடுத்த எடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் நகர் பகுதியைச் சேர்ந்த தீபா என்பவரது மகன் கீர்த்தி 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் இன்று இருசக்கர வாகனத்தில் திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்த போது திமுக கொடிக்கம்பம் வாகனத்தின் மீது விழுந்ததில் இளைஞர் நிலை தடுமாறி சாலையின் சென்டர் மீடியனில் மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையை வழங்கி கிடந்துள்ளார். இதனை அடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாநகர் முழுவதும் எந்த அனுமதியும் பெறாமல் பல்வேறு இடங்களில் கொடிக்கம்பங்கள், பேனர்கள் சாய்ந்து கிடக்கும் நிலையில் பொதுமக்களை பற்றி சிறிதும் யோசிக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அடகுமுத்துக்கோன் பேனரை வைக்க அனுமதி மறுத்த விளம்பர திமுக அரசு துணை முதல்வரின் மகனுக்காக மாநகர் முழுவதும் கொடிக்கம்பம் மற்றும் பேனர்கள் நிரப்பியுள்ளதாக சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். சூர்யா. அத்துமீறி திமுகவினர் கட்டிய கொடிக்கம்பத்தால் நிகழ்ந்த சாலை விபத்து குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.